எத்தியோப்பியால இன்னைக்கு ஒரு ரோட் ட்ரிப் போலாம் வாங்க. சோ எங்க ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியில வந்த உடனே வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் ஸ்டீரிங் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். போறதுக்கும் வரதுக்கும் ரைட் சைடு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ கார்த்திகை தீபம் இன்னைக்கு வந்து நானும் ரியாவும் இமிகிரேஷன் ஆஃபீஸ் வரை கிளம்பிட்டோம். சோ இங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. என்னடா கிறிஸ்மஸ் டைம்ல சர்ச் இப்படி இருக்குன்னு பாக்காதீங்க. பிகாஸ் இங்க ஜனவரியில தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பூனைக்குட்டி வேற முறைக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அவங்க அப்பாவை காணோமாமா. ஆபீஸ்ல இருந்து டிரைவரும் அப்புறம் இன்னொரு இன்சார்ஜ் பொண்ணும் தான் வந்திருந்தாங்க. பில்டிங்ஸை பொறுத்தவரை அங்கங்க டிஸ்பிளே அதுல எல்லாம் ஆட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்க 2 வீலர்ஸ் பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர். எங்க பார்த்தாலும் 4 வீலர்ஸ் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி காமன் பஸ் அதாவது லோக்கல் பஸ்ஸும் போகும். கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்க பெரிய பெரிய பில்டிங் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதுல மரப்பு கட்டி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இது அந்த காலத்து டாக்ஸி ஒண்ணு. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான கேப்ஸும் இருக்கு. அதுக்குண்டான ஆப்பும் இங்க இருக்கு. சோ இதுதான் இப்ப இருக்க கேப். சோ இங்க டிராபிக் வந்து ரொம்ப அதிகம். 2 வீலர்ஸ் பாக்குறது ரேர்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னு டிராபிக் போலீஸ் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா யாராவது பைக் லவர்ஸ் வச்சிருப்பாங்க. சோ சிட்டி பாருங்க, நம்ம பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கோம். இது அடியில வந்து ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. சோ பில்டிங்ஸ் நல்லா டாலா கிளாஸ் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க காமன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல அங்கங்க வேன் மாதிரி தெரியுது இல்லையா? இதுதான் வந்துட்டு காமன் டிரான்ஸ்போர்ட், மினி பஸ் மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இங்க அது இல்லாம பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும், கிளீன் ரோட்ஸும் இருக்கும். இது வந்து அபார்ட்மெண்ட். சோ நான் ஹரினா ஈரோட்ல இருந்து எத்தோப்பியா வந்த பொண்ணு. ஆக்சுவல் ஊரு அந்தியூர். வாங்க லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ரியல் எத்தோப்பியா டுகெதர்.